ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. கெட்டிக்காரத்தனமா வித்த பங்கை என்னைக்காவது திரும்பி வாங்கியிருக்கீங்களா? நிறைய பேர் தங்களை மார்க்கெட்டோட ஸ்மார்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் கிடுகிடுன்னு ஏறும்போது இதுதான் இந்த ஸ்டாக்குக்கு பீக்குன்னு இவங்க டிசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில நேரங்களில் குறுகிய காலகட்டத்தில் சரியாகவும் இருப்பாங்க. 100 ரூபாயில் வாங்கின ஸ்டாக்கு 150க்கு தான் போகும்னு டிசைட் பண்ணுறது ஒரு விதமான ஒரு ஸ்கில்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருக்கலாம். 150ல் இந்த ஸ்டாக்கை விற்றுருவாங்க. 100 ரூபாயில் வாங்கின போது பயங்கர புல்லிஷாக இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை பற்றி பாசிட்டிவ் விஷயமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வித்த அன்னைக்கு அவங்களுடைய மைண்டு கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறிடும். அவங்களோட முதலீட்டு உளவியலே கம்ப்ளீட்டாக தலைகீழாக புரட்டி போடப்படும். என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வித்தனிலேருந்து அந்த ஸ்டாக்கை பற்றி தங்களுடைய ஒப்பீனியனை தலைகீழாக மாற்றிக்குவாங்க. ஸோ நெகட்டிவாக மாறிடுவாங்க. ஸோ இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா, இந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா அதை பற்றி மேலும் மேலும் இவங்க வந்து தவறாக பேசுவாங்க. என்ன ரீசன்னா, அவங்க வித்துட்டா அதுக்கு மேலே அந்த ஸ்டாக் போகக்கூடாதுங்கிற அளவில் தான் அவங்களுடைய திங்கிங் இருக்குது. அது எப்படிங்க? 100 ரூபாயில் நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்க, 150 ரூபா வரைக்கும் புல்லிஷாக இருந்தீங்க, 155ல் பேரிஷ் ஆகிட்டீங்க, 165ல் டபுள் பேரிஷ் ஆகிட்டீங்க, 175ல் பயங்கர பேரிஷ் ஆகிட்டீங்க. இதில் பேசிக் அசம்ஷன் என்ன தெரியுமா? இவங்க நினைக்கிறாங்க தாங்க மார்க்கெட்டை விட ஸ்மார்ட்டர், அந்த நிறுவனத்தின் மதிப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள். இவங்க அந்த கம்பெனியினுடைய இன்வெஸ்டர்ஸோட பிகர் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் போறானோ அவனை விட நான் கெட்டிக்காரன். இவங்க நினைச்ச விலைக்கு அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் வரணும். அப்ப இவங்க திருப்பி அந்த ஷேரை வாங்கிடலாம். இதுதான் இவங்களுடைய மொத்த கணக்கு. பட் மார்க்கெட்டுக்கு ஒரு தனி மனக்கணக்கு இருக்கு. ஆல்வேஸ் மார்க்கெட் ஹேஸ் அ மைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்காது. ஸோ வித்த உடனே ஏறிடுச்சுன்னா பயங்கர அப்செட் ஆகுறது, எப்படா இறங்கும் அப்படின்னு பார்க்கறது. ஒருவேளை அதுக்கப்புறம் யாராவது ஸ்டாக்கை பற்றி பாசிட்டிவாக சொன்னால் அவங்கள போய் அட்டாக் பண்ணுறது. இப்படியெல்லாம் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறது பல பேருக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. பட் இது முதலீட்டுக்கு எந்த வகையில் உதவும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய கெட்டிக்காரத்தனம் என்றைக்குமே நம்மளை பாதுகாக்கணும். இஃப் யூ ஆர் ரியலி ஸ்மார்ட், யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். பட் இந்த மாதிரியான கெட்டிக்காரத்தனம், நான் மற்றவனோட ஸ்மார்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கெட்டிக்காரத்தனம் எந்த நேரத்தையும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாதங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அது தேவையில்லாத ஆணி. பட் அந்த ஆணியே லைஃப்பில் தொடர்ந்து பல பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த வேலையிலேயே தான் முக்கியமாக அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க விற்ற ஸ்டாக்கு மேலே போகக்கூடாது, அவங்க வாங்கின ஸ்டாக்கு கீழே போகக்கூடாது. பட் மார்க்கெட் பாருங்கள் தலைகீழாக நடக்கும். நிறைய நேரத்தில் நம்ம ஸ்டாக்கு விற்றப்புறம் தான் மேலே போகும், நம்ம வாங்கினப்புறம் தான் கீழே போகும். இப்போ இந்த 2 சிச்சுவேஷனையும் நம்ம டீல் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையாயிடும் அந்த டைமில். ஸோ ரொம்ப கெட்டிக்காரனா, சரியான விலையில் வாங்குவேன், சரியான விலையில் அவுட் ஆகிடுவேன். நான் ஒரு ஸ்டாக்லேருந்து எஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் கீழே வரும், நான் நினச்ச விலைக்கு வரும், நான் மறுபடியும் வாங்குவேன். இப்படி நினைப்பவர்கள் பெரும்பாலும் மார்க்கெட்டில் மண்ணைத்தான் கவுகிறார்கள். 90% ஆஃப் த டைம் தோத்துடுறாங்க. மாறாக இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஒரு நல்ல கம்பெனியை வாங்கிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறவன் இவங்களோட பல மடங்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறான். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடு.
ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 20 ரூபாய்க்கு நாங்க ஒரு ஷேர் வாங்குறோம். அந்த ஷேரை எல்லாரும் 100 ரூபாய்க்கு வித்துறாங்க. 100 ரூபாய்க்குள்ள எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் 2000 ரூபாயில வந்து என்ன கேட்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். இல்லை நான் அதை வாங்கிட்டு போட்டு அதை பற்றி மறந்துட்டேன், அது பாட்டுக்கு என் டிமேட் அக்கௌண்ட்டில் உட்காந்துட்டு இருந்து அப்படிங்கிறார். 2000லேருந்து 3000 ரூபாய்க்கு போகுது அடுத்த 10 நாளில். 3000 ரூபாயில் அவரை விற்க சொன்னால் அப்போ கூட கொஞ்சம் யோசிச்சு தான் விற்கிறார், பட் வித்துறாரு. அங்கேருந்து அந்த ஸ்டாக் இன்னைக்கு 2000க்கு வந்துடுச்சு. இதில் யார் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சானோ அவனை விட இவர் 30 மடங்கு அதிக பணம் சம்பாதிச்சிருக்காரு. இட்ஸ் நாட் அ ஸ்மால் சம். ஸோ கெட்டிகாரத்தனமாக நம்ம தான் சாமர்த்தியசாலின்னு நினச்சி நம்ம பங்கை விற்கும்போது எத்தனை வாட்டி நம்மளால் அதை திரும்பி வாங்க முடியுது, அதுவும் ஒரு நல்ல பங்கை எத்தனை வாட்டி நம்மளால் திரும்பி வாங்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரேராக தான் நம்ம திரும்பி வாங்குகிறோம். 90% ஆஃப் த டைம் ஸ்டாக் நம்ம விற்றதுக்கப்புறம் மேலே தான் போகுது. நம்மளால் அதிக விலை கொடுத்து அதே ஸ்டாக்கை திரும்பி வாங்க முடியாதனால நாம் அந்த ஜேர்னிலேருந்து வெளியே போயிடும். ஸோ நம்மளுடைய முதலீட்டு பயணம் இருக்க வேண்டிய தூரம் இல்லாமல் ரொம்ப குறுகிய கால பயணமாக மாறிவிடுகிறது. 15 வருஷம் ஓன் பண்ண வேண்டிய ஸ்டாக்கை 2 வருஷம் ஓன் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 வருஷம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் பயன் இல்லாமல் போய்விடுகிறது. இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை மார்க்கெட்டோட ஸ்மார்ட்டர்னு ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கே தவிர ஒரு ஸ்டாக்கில் ரொம்ப நாள் இருந்து முழு பயனையும் அனுபவிக்கணுங்கிறது 2ஆம் பட்சமாக மாறிவிடுகிறது. ஸோ நம்ம ஈகோக்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம். ஸோ இதுதான் நம்மளை தான் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினச்சிக்கிட்டு பங்குகளை விற்றுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிக்கிறதுக்கான மூல காரணம். இதை ஈஸியாக நம்ம கான்கர் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் என்றைக்குமே நம்மளோட பெருசு. நாம் நினச்சி நம்ம மைண்ட் என்ன நினைக்கிறதோ அதுபடி நடக்கிறது இல்லை மார்க்கெட் தன்னிச்சையாக தானாக முடிவெடுத்து நடக்கக்கூடிய ஒரு இடம். நான் ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஆல்வேஸ் வில் ஹாவ் அ மைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். நாம் அந்த மைண்டை ரீட் பண்ணுறதுல கூட பல தடவை தப்பு பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஈகோயிஸ்டிக்கான ஒரு ஸ்டான்ஸை மார்க்கெட் டைரக்ஷனை பற்றி எடுக்கும்போது சும்மா பம்மிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு நாம் சொன்னது தான் சரின்னு ப்ரூவ் பண்ணுறத நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையிலேயே டெய்லி பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ், நம்மளுடைய டெசிஷன்ஸ் எல்லாமே திசையற்று அங்கும் இங்குமாக அலையும். ஆழி வந்த மாதிரி ஆயிடுவோம் நம்ம. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா ரொம்ப பர்சனலாக அவங்க ஸ்டாக்ஸை பார்க்குறாங்க, தாங்க மார்க்கெட்டோட பெரியவங்கன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது தொடர்ந்து மார்க்கெட் அவங்கள தரைக்கு இறக்கி விட்டுருது. மார்க்கெட் ஆல்வேஸ் ஹம்பிள்ஸ் த அரகண்ட். ஸோ அந்த ஒரு அரகன்ஸுக்கான விலையை அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் வெளி உலகத்துக்கு தாங்க ரொம்ப சரியாக செய்கிற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டுக்குமான முரண்பாடு, உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கு பாருங்க, இது அந்த அரகன்ஸினுடைய ஒரு விலை. அதை பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா உங்களால் உங்கள் இன்வெஸ்டிங்கை ஒழுங்காக வழி நடத்தவே முடியாது. உங்கள் இன்வெஸ்டிங் பாதிக்கப்படும். நாம் எதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம்? இன்வெஸ்டிங்கை ஒழுங்காக பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இதையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஈகோயிஸ்டிக்காக செய்யும்போது முதல்ல பாதிப்பு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்கில் தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க தவிர்க்கப்பட வேண்டியது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நாம் தலைப்பாக எடுத்து பேசுகிறோம். இது வெறும் ஒரு தலைப்பு இல்லை, இது பல பேருக்கு மிக பெரிய சவால். இந்த சவாலை எதிர்கொண்டு நேர்மையாகவும் ஹம்பிளாகவும் மார்க்கெட்டை நம்ம பார்க்க ஆரம்பித்தா நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி, நமக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மை வந்தடையும். அந்த ஒரு தேடலில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.